நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது என்று சொல்றார். என் போதகத்தையும் என் கட்டளைகளையும் காக்கும்போது உனக்கு என்ன தருவேன்னா, நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவார். ஆயுசு நாட்களை மாத்திரம் இல்ல, தீர்க்க ஆயுசையும் கொடுத்து சமாதானம் பெருகி கொண்டே இருக்கும். தினம் தினம் ஒவ்வொரு நாளும் ஆயுசு நாட்கள் கூட கூட என்ன ஆகும், சமாதானத்தை பெருகி கொண்டே இருக்கும். இரண்டாவதாக காரியம் பார்க்கலாம். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக இருதயமாகிய பலகையில் அவை எழுதிக்கொள். அப்ப என்ன ஆகும்னா, தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியும் பெறுவாய். இந்த பூமியில வாழ்கிற நமக்கு தயவும் நற்புத்தியும் இருக்கும்போதுதான் அநேகர் நம்மளை பார்த்து இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்மளை அவர்கள் பார்க்கும் போதே, ஐயோ இவர்கள் விசேஷித்தவர்கள் என்று பார்ப்பாங்க. இதை பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? சத்தியம், கிருபையும் நம்ம எப்பொழுதும் நம்ம இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியில மாத்திரம் இல்ல, தேவனுடைய பார்வைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? நற்காரியங்களை பெறுகிறதற்கு இந்த சத்தியமும் கிருபையும் நமக்கு உதவி செய்கிறது. அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவதாக 5வது வசனத்திலே நம்ம பார்க்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாரு. சும்மா ஏதோ பாதி பாதி கிடையாது, முழு இருதயத்தோடு. நம்ம சுய புத்தியில சாரவே கூடாது. என்னால இது முடியும், நானே இதெல்லாம் செஞ்சிருவேன், ஆண்டவர்கிட்ட கேட்காம, எந்த ஆலோசனையை நம்ம கேட்காம நம்ம செய்யும்போது அநேக சிக்கலுக்குள்ளவே மாட்டிக்குவோம். அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளிவரதுக்கே அவ்வளவு ஒரு போராட்டமாயிடும். அதனாலதான் நம்ம முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது சொல்றார், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். மனுஷங்க யாரை செவ்வைப்படுத்த வேண்டாம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்திட்டாருன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே ஒரு அதிசயமா இருக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுது, ஐயோ நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், இப்படி பெரிய காரியங்கள் பெரிய ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, என்ன பண்றதுன்னு நம்ம குழப்பமே அடைய வேண்டாம். அவரே செவ்வைப்படுத்திடுவார். இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் நமக்கு அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? கர்த்தருக்கு பயப்படணும். ஞானி என்று எண்ணக்கூடாது, தீமையை விட்டு விலகணும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும். நம்ம கர்த்தருக்கு பயந்தாதான் என்ன பண்ணுவோம்? தீமையே நம்மளுடைய வாழ்க்கையில வராது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும்போது தீமை ஒரு நாளும் நம்மை ஆட்கொள்ளவே முடியாது. அதை விட்டு விலகுன்றார் ஆண்டவர். விலகிடு, அப்பதான். ஏன்னா தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அவர். கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்கு என்ன ஆகும்? தீமையை விட்டு விலகுற ஒரு அனுபவம் கிடைக்கும். 5வதாக கர்த்தரை கனம் பண்ணணும். இதனால உன் பொருளினாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி திராட்சரசம் புரண்டோடும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ கனம் பண்ணும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில களஞ்சியங்கள் நிரம்பி வழிகிறது மாத்திரம் இல்ல, திராட்சரசம் புரண்டோடி வரும். உண்மையில மாத்திரம் இல்ல, உன்னுடைய அபிஷேகம் பெருகும். உன்னுடைய வாழ்க்கையில நல்ல ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மற்ற தெளிந்த புத்தியை தருவாரு. அது மாத்திரம் இல்ல, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படியே புரண்டோடி மற்றவர்களுக்குள்ள பாய்கிற ஒரு அனுபவத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். அது எப்படின்னா, கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது. அப்புறம் கர்த்தருடைய சிட்சியை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. அவருடைய கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல தாய் தகப்பன் தன் பிள்ளை தவறு செய்யும் போது கடிந்து கொள்வாங்க, அவங்க சிட்சிப்பாங்க. அதை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. நம்ம நம்ம சில வேளைகளிலே நம்மை அறியாமலே தவறுகள் செய்யும் போது ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் போது அதிலிருந்து நம்ம வெளியில வர பார்க்கணும். இல்ல அந்த காரியத்தை ஆண்டவரிடத்துல சொல்லி அதை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் அன்பு கூறுகிறவர்கள் மேலதான் அவர் சிட்சிப்பார், எல்லாரையும் அவர் சிட்சிக்க மாட்டார். நமக்கு சிட்சை வருதா, அப்ப ஆண்டவர் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறாரு, நம்மளோடு கூட இருக்கிறாரு. ஏன்னா நம்ம சின்ன சின்ன தப்பு செய்யும் போது அதை அப்பவே கரெக்ட் பண்ணிடுறாரு. அது மாத்திரம் இல்ல, ஞானத்தையும் புத்தியையும் பெறுகிற மனுஷன் பாக்கியவான். ஞானமும் புத்தியும் நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை முறைக்கு தேவை. அப்படிப்பட்ட புத்தியையும் ஞானத்தையும் உடைய மனுஷன் பாக்கியவான். ஞானத்தையும் புத்தியுடைய மனுஷன் என்ன பண்ணுவான்? பயமின்றி வழியிலே நடப்பான், அவனுடைய கால் இடராது, அவன் படுக்கும்போது பயப்படாதிருப்பான், அவனுடைய நித்திரை என்ன பண்ணும்? இன்பமா இருக்கும்ன்ற சொன்னார். சடுதியான திகில் வராது, துஷ்டனுடைய பால் கடிப்பு வரும்போது அஞ்ச வேண்டாம் என்று சொல்றார் ஆண்டவர். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து உன் கால்கள் சிக்காதபடி காப்பார் ஆண்டவர். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது எந்த தீங்குக்கும் நம்ம கால் சிக்காதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். அது மாத்திரம் ஆண்டவர் சொல்றார், நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது மற்றவங்களுக்கு செய்யாம இருக்காத, உன்னால முடிஞ்சதை உனக்கு செய்.
அதே மாதிரி அச்சமின்றி நம்மக்கிட்ட வந்து தைரியமா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கவங்களுக்கு என்ன பண்ணாத, விரோதமாக அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாத. ஒரு நாளும் தீங்கு நினைக்காத. அதே மாரி பொருள் இல்ல வந்து கேட்கிறவங்களுக்கு உன்னால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால நம்ம இந்த நாட்களிலே இப்படியான காரியங்களை நம்ம பின்பற்றும்பொழுது சொல்றார், நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி தரார் நம்மளுக்கு. இந்த காரியங்களெல்லாம் நீங்க பின்பற்றும்போது அச்சமின்றி, அதாவது ஒருவருக்கும் நம்ம தீங்கு செய்ய காரணமின்றி போய் வழக்காடக்கூடாது யாரோடையும். தேவையில்லாத சண்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம், கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியம், அவருடைய சிட்சையை அற்பமா எண்ணாத காரியம், அது மாத்திரம் இல்ல, அவர் மேல நம்பிக்கையாய் வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தும்போது, கர்த்தர் நமக்கு நன்மையான இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பின்பற்றி கர்த்தருக்குள்ள நம்மை திடப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.